ஆண்டி 10 ரூபாய் சாக்லேட் தாங்க. ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? சரி, ஃப்ரிட்ஜில் போய் நீ எடுத்துக்கிறியா? நேத்தி கட்டப்பை மதுரையிலேருந்து வந்தது பாருங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அடிக்கிறீங்களா? செக் பண்ணிட்டேங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கு. A few moments later. ஆண்டி நான் இந்த சாக்லேட்டை வாங்கிட்டு போனல நல்லாவே இல்லை. நல்லா இல்லை? ஏன் எல்லாமே இப்போதான் வந்தது? டேட் எல்லாம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இல்லை. இது என்னன்னு நான் செக் பண்ணுறேன். உனக்கு பிடிச்ச வேற சாக்லேட் எடுத்துக்கிறியா? ஓகே ஆண்டி. சாக்லேட் தான் எக்ஸ்பைரி ஆகலையே, அதே மாற்றி கொடுக்குறீங்க. அந்த புள்ள ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம கடைக்கு தான் ரெகுலராக வருவான். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொன்னதே இல்லை. அப்படி அவன் சொல்றான்னா அது என்னன்னு நம்ம கேட்கணும். சாக்லேட்ல தான் டேட் இருந்துச்சுல்லக்கா, அதான் சொன்னேன். ஒரு குழந்தை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் எந்த பயமும் இல்லாம நம்பிக்கையோட போவோம். அந்த நம்பிக்கையை நம்ம என்னைக்குமே உடைச்சிடக்கூடாது. நாளைக்கு அந்த ஏஜென்சில இருந்து ஆளுங்க வருவாங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்க இது என்னன்னு கேட்போம். 3 மீமி வைப்ஸ் கொடுங்க. 300 ரூபா ஆச்சுப்பா. டிஸ்கவுண்ட் கொஞ்சம் போட்டு கொடுங்க. ஒரு வைப்ஸா வாங்கினீங்கன்னா 140 ரூபா கொடுப்போம். 3ஆ வாங்குறதுனால தான் இது 300 ரூபா ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம். இந்தாங்க காசு. 100 ரூபா சில்லறை இருக்குப்பா, என்கிட்ட சுத்தமா சில்லறையே இல்லை. ஒரு மீமி வைப்ஸ் தாங்க. தீர்ந்துருச்சுப்பா, இப்பதான் கொடுத்துட்டேன். ஒரு 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. இந்தாப்பா 140 ரூபா கொடு. இந்தாங்க ஆண்டி, சில்லறை கழிச்சு நான் வரேன். இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்குவ எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவ எனக்கு தெரியும். ஆண்டி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்ப்பா. பொங்கலுக்கு எங்கேயும் ஊருக்கு போல? லீவ் விட்டுட்டு ஹோம்ஒர்க்கு கொடுத்துறாங்க. இந்தாங்க உங்களுக்காக பொங்கல். பரவாயில்லையே, என்னையும் ஞாபகம் வச்சு பொங்கல் எடுத்துட்டு வந்தியா? ஒரு நிமிஷம் இரு. இந்த பொங்க காசு ஏதாவது வாங்கிக்கோண்ணே. தேங்க்ஸ் ஆண்டி. ஆமா, உங்க அண்ணன் எங்க? பொங்கலுக்கு ஃப்ரீயா காசு தராங்களா, அதை வாங்க போயிருக்கா. நான் வரேன் ஆண்டி. பாத்தீங்களா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்ன ஞாபகம் வச்சிருந்து எனக்காக பொங்கல் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறான். அவன் பொங்கல் கொடுக்க வரல, பொங்க காசு வாங்க தான் வந்தான். அது கூட தெரியல உங்களுக்கு. கடையை ஒட்டடி அடிச்சுட்டு தேவையில்லாத ட்ரெஸ் பொருள் இருந்தா வெளியே எடுத்து வைங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க போய் வச்சுட்டு வந்துடலாம். சரி. ஏமா அங்க ஓகே சொல்றீங்க? அங்க நமக்கு தேவையில்லாத பொருளை வச்சோன்னா தேவை இருக்கவங்க எடுத்துப்பாங்கப்பா, அதுக்குதான். போகிக்கு எல்லாத்தையும் கொளுத்த மாட்டீங்களாமா? ஏன் கொளுத்தணும்? நம்ம ஊர்ல இந்த ட்ரெஸ் கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்கப்பா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி. அதுக்காக எல்லாத்தையும் போட்டு தீயில கொளுத்தணுமா என்ன? அது இல்லாம எல்லாரும் கொளுத்துனா காத்து என்ன சொல்லு? காத்து தான் கெட்டு போவோம். அப்ப நம்ம சுவாசிக்கிறதுக்கே கஷ்டப்படணும். அச்சோ, இவங்களா? அக்கா டாய்ஸ் பார்க்கணும். அங்க இருக்கு, போய் பாக்குறீங்களா? சரிக்கா. பொண்ணவ கடைக்கு வரும்போது கடையே கழிச்சு போட்டு போனாங்க. A few moments later. டாய்ஸ் எதுவும் புதுசு இல்ல, எல்லாம் திறந்து இருக்கு. இப்ப நீங்க ஒரு டாய்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, திறந்து பார்க்காம எப்படி வாங்குவீங்க? திறந்துட்டீங்கன்றதுக்காக விற்காம இருக்க முடியுங்களா? இந்த டாய்ஸ் நல்லா தான் இருக்கு, இதுல ஒரு பீஸ் தான் இருக்கு, வேற எதுனா இருக்கா? அதுல ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு, அதே நல்லா இருக்கும், அதே எடுத்துக்க வேண்டியதானே? இதே பொருள் 2-3 இருந்தா தானே பார்த்து எடுக்க முடியும். ஸ்டாக் எப்போ வரும்? எப்படியும் 1 வாரம் ஆகும். நான் 1 வாரம் கழிச்சே வந்து வாங்கிக்கிறேன்க்கா. ஏமா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார்ல, 5000 ரூபாய்க்கு வாங்கினாரு. ஒண்ணுமே சொல்லல, காட்டின பொருள் வாங்கி போயினே இருந்தாரு. சில பேர் கடையவே கழிச்சு போடுவாங்க, ஒண்ணுமே வாங்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பிசினஸ்னா அப்படிதானே இருக்கும்.